எல்லா சொந்த உறவுகளுக்கும் நான் உங்கள் ஏ பில்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 சென்டோ, ஒரு 1 சென்டோ ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா, அதில வந்து வீடு கட்டுறோம். அதில வந்து நம்ம பில்லர் போடுறோம். அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா, 3/4 முக்கால் போடுறோமா, இல்ல 1க்கு 3/4 போடுறோமா, அது கணக்கு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டெமோ வீடியோ தான். அடுத்த வாரம் ஒரு சைட் வருது. அதில வந்து ஃபுல்லாவே சைட்ல வந்து பில்லர் எங்கெங்க வருது, அது எப்படி என்னென்ன மெட்டீரியல், அது எங்கெங்க மார்க் பண்ணோம், சூப்பரான வீடியோ அது ஒண்ணு போடுறேன். இப்போ வந்து ஒரு டெமோ தான். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 10 நிமிஷம் வீடியோ தான். அந்த 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, தரமா நீங்களே அந்த அடுத்த டைம் ஒரு புது சைட்டோ, இல்ல நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, கண்டிப்பா நீங்களே அத பத்தி அழகா போட்டு நீங்களே வந்து பண்ணலாம். அப்படி அழகான ஒரு வீடியோ. வாங்க வீடியோ எல்லா சொந்தங்களுக்கும் நான் உங்க எழில் பெருசு. 10 அடிக்கு 10 அடி ஒரு பில்லர் சொல்லியிருந்தேன். 3/4 சென்டும் சரி, 1 சென்டும் சரி. சூப்பரான வீடியோ. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இடம் கிடைக்குன்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துல லாப்ட் இதெல்லாம் வந்து இடம் விடணும். என்ன காரணம்னா, பைப் லைன் இதெல்லாம் வரதுக்கு தான் குடுத்துருக்கிறேன். இதான் சைட்டோட மொத்தமே. இது வந்து 1 1/2 சென்ட்ல எடுத்திருக்கிறேன். இந்த 1 1/2 சென்ட்ல பார்த்தீங்கன்னா, 35க்கு 30 வருது. இந்த சைடு 20, இந்த பக்கம் 20, இந்த சைடு 35, இது 35. இது வந்து சைட் வந்து ஒரு பாக்ஸ் சைட். அதனால வந்து பக்காவான சைட் இது. அது வந்து நம்ம வந்து அதாவது கார்னர் சைட்னா உங்களுக்கு கிராஸ் இதெல்லாம் எடுக்கணும் ஏகப்பட்ட வேலை இல்ல. உங்களுக்கு புரியுற வேண்டி இருந்தா ஒரு பாக்ஸ் சைட்டா எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இது 20 அடி, இந்த பக்கம் ஒரு 35 அடினா, இதுல வந்து பிளம்பிங் லைனுக்குலாம் விட்டுருக்குறோம். அது போக நம்ம நடந்து போறதுக்கு, பிடிக்கிறதுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு அடி பக்கம் இடம் விடணும். ஒரு எல்லா பக்கம் ஒரு அடி குடுத்துருக்கிறேன். இங்க ஒரு அடி குடுத்துருக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த லாப் சைடும், இல்ல அவங்க வீடு கட்டுற மாரி இருந்தாலும், அவங்களுக்கு பக்கத்துல வீடு கட்டுற மாரி இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு அடி குடுப்பாங்க. நம்ம ஒரு அப்படி கணக்கு பண்ணி ஒரு 2 அடி வருதுன்னா, நம்ம அந்த இடத்துல லைன் குடுக்கறதுல கரெக்ட்டா இருக்கும். சொல்லிர்றேன். இதுல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் 20 அடி வருது. இந்த பக்கம் 35 அடி வருது. இதுல பாத்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி ஒரு போஸ்ட் வைக்கணும். இப்ப இதுல கணக்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படி வருது. அதாவது இந்த கார்னர் 1, 2, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4. இங்க ஒரு 1, 2, 3, இது ஒண்ணு 4 இருந்துச்சுங்களா? அதே மாதிரி இந்த கார்னர் இது 1, 2, 3, இது 4 போஸ்ட் வச்சுங்களா? அதே மாதிரி இதை வந்து 20 அடி எடுத்துருக்குறோம். 20 அடி இது என்னடா 4 போஸ்ட் வருது. 20 அடி போஸ்ட்னா நம்ம வந்து இது வந்து அதாவது டோர் வர்ற இடத்துல வந்து தகுந்த வைக்கணும். உங்களுக்கு வந்து இல்ல 2 போஸ்ட் போடுற மாதிரி இருந்தா இந்த ஒரு கார்னர் போஸ்ட் ஒண்ணு, இங்க இருக்க ஒரு போஸ்ட் வந்துடும். அப்ப இங்க ஒரு போஸ்ட் வந்து நம்ம வைக்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுல ஒரு போஸ்ட், இதுல ஒரு போஸ்ட் வச்சா போதும். அப்ப கணக்கு பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 போஸ்ட்லயே ஒரு 3 போஸ்ட்லயே போட்டுக்கலாம். ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஃபியூச்சர் நீங்க 3 ஃப்ளோர் கட்டுற மாதிரி இருந்தா தாராளமா இங்க வந்து ஒரு 4 போஸ்ட் வரும் போட்டீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். சொல்லிடுறேன். இப்ப இந்த இடத்துல இந்த போஸ்ட் வந்து எப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. இங்க வந்து ஒரு அடி விட்டோமா, இங்க ஒரு அடி விட்டோமா, இந்த இடத்துல போஸ்ட் வரும் போது நம்ம வந்து ஏரியா தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இடம் வந்து சின்னதா இருக்கனால நம்ம இங்கிருந்தே கணக்கு எடுக்கணும். அதாவது இந்த இடத்துலயே வந்து புட்டிங் வந்து 3க்கு 3 எடுக்கணும்னா இங்க இருந்து எப்படி எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3. குழி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போஸ்ட் வைக்கிறோம். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல போஸ்ட் வைப்போம். அப்போ கணக்கு பார்த்தா மண் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும், இங்கே எடுக்கணும். எடுக்கும்போது நம்ம அந்த காம்பவுண்ட் இடம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இன்னொரு சைட்டோட இடம், அந்த இடம் காலியாக இருக்கிற இடத்துல வந்து இது ஃபுல்லாக எடுத்தால் மட்டும் தான் இந்த இடத்துல போஸ்ட் வைக்க முடியும். ஒன்றாச்சுங்களா? அதே மாதிரி 2வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கணக்கு. இங்கேயும் மண் எடுக்கணும், இங்கேயும் மண் எடுக்கணும். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும். இப்படி எல்லா பக்கம் எடுக்கும்போது அப்பதான் வந்து சென்டர்ல வந்து நம்ம போஸ்ட் வைக்க முடியும். 2 ஆச்சுங்களா? அதே மாதிரி இது அதே மாதிரி தான். இங்க எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும். அப்படி நம்ம எடுக்க போகும் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து இங்க ஒரு போஸ்ட் ஆகும். அப்ப இந்த காரணம் வந்து ஃபுல்லாவே டோட்டலாவே நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? எடுக்கும்போது இந்த இடத்துல சென்டர்ல போஸ்ட் இப்படி வந்துடும். மண்ணை ஃபுல்லா எடுக்கிறோம். ஆனா வந்து ஃபிட்டிங் வந்து இங்க வரும். ஆனா பில்லர் போறது நடுவில் தான் போட போறோம். நம்ம காம்பவுண்ட் ஒட்டி போட போறது இல்லை. காம்பவுண்ட் ஒட்டி போடக்கூடாது. இங்கதான் வைக்கணும். அப்ப ஏதோ ப்ராப்ளம்னா நம்ம பெரிய டெமாஸ்டிக் வேலை வந்துடும். இங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எங்க வேணா நீங்க கட்டிக்கலாம். அப்போ 1, 2, 3, 4 போஸ்ட் ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போஸ்ட், இங்க ஒரு போஸ்ட், இங்க வரைக்கும் ஒரு போஸ்ட் வந்துச்சு, இங்க ஒரு போஸ்ட் வந்துச்சு. இந்த போஸ்ட் எதுக்குன்னா நீங்க வந்து இந்த இடத்துல படி கட்டுற மாதிரி தான் இங்க வந்து அதை தாங்கி பிடிக்கணும். இங்க ஒரு போஸ்ட் சொன்னேன். அப்படி வேணாம்னா நடுவில் மட்டும் போஸ்ட் போட்டுக்கலாம். இந்த படிக்கட்டு வரனால இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கிற கட் போஸ்ட் போட்டு இதை ஏத்திக்கலாம். சரிங்களா?
இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட் போதுமானது. இங்க வந்து நமக்கு வந்து சென்டர் போஸ்ட் இங்க படி இல்லாதனால இந்த இடத்துல மட்டும் ஒரு போஸ்ட் மட்டும் இங்க கொடுத்தா போதும். சரிங்களா? அப்ப கணக்கு பார்த்தா 1 2 3 இங்க 1 2 3 4 இது எதுக்குன்னா படிக்க வேண்டிய ஒரு கட் போஸ்ட் பண்ணி இப்படி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இல்லாட்டி இந்த போஸ்ட் தேவையில்லை. இப்ப இது வந்துருச்சுங்களா? இதுக்கு நேரம் வந்து ஒரு போஸ்ட். இங்கேயும் குழி எடுக்கணும், இங்கேயும் குழி எடுக்கணும், இங்கேயும் குழி எடுக்கணும், இங்கேயும் குழி எடுக்கணும். நடுவுல ஒரு போஸ்ட். இங்கேயும் அதே மாதிரி தான். டோட்டலாவே எல்லாவே இங்க வந்துடும். அப்ப கணக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 பில்லர் வந்துருச்சுங்களா? அதே மாதிரி 1 2 3 4 அப்ப 4 பில்லர் வந்துருச்சு. அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1.5 சென்ட் எடுத்ததுக்கு 4 போஸ்ட் போடணும். இந்த சைடு 4, இந்த சைடு 4, இந்த சைடுல ஒரு 4. இது 4 வந்து 1 இருக்குன்னா படிக்கட்டுக்கு வேண்டி ஒரு ஹெவியா நிக்கிறதுன்னு கொடுத்துருக்கிறேன். இந்த பக்கம் தேவையில்லை. இதுதான் கணக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த 10 அடி 10 போஸ்ட் இது வந்து டிராயிங் வரும். இது ரூமுக்கு வந்து எத்தனை ரூம் வருதோ அது தகுந்த மாதிரி இங்க பிரிச்சு எடுக்கணும். அது அடுத்த வீடியோ போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட்டோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் பாருங்க, அவ்வளவு கிளியரா போட்டிருக்கேன். இது வந்து விசிட் சொல்லிடுறேன். 1% இடத்துல 4 போஸ்ட், இங்கேயும் அதே மாதிரி 4 போஸ்ட், இங்கேயும் 4 போஸ்ட். ஒண்ணு வந்து கட் போஸ்ட்டுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கட் போஸ்ட் தேவையில்லை. அதனால இங்க வந்து 3 போஸ்ட் போனது. சரிங்களா? அப்ப மேல 4 போஸ்ட், கீழே 4 போட்டு, உள்ள வந்து ஒரு 2 போஸ்ட் போட்டு போனா போதும். அவ்வளவு கிளியரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கணக்கு பண்ணீங்கன்னா ரூமுக்கு எங்கெங்க வருதோ அது வந்து கணக்கு பண்ணி போஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து நான் வந்து இவ்வளவு கொடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து 4 போஸ்ட் வேண்டாம், எனக்கு 3 போஸ்ட் போடணுமா இருந்தா சைஸ் மாத்திரணும். இப்ப நான் போட்டுக்கு வந்து முக்கால் போஸ்ட் தான் போட்டிருக்கிறேன். முக்காலுக்கு முக்கால். அப்ப நம்ம வந்து எனக்கு 3 போஸ்ட் போடணுமா என்ன சைஸ்னா 1.25க்கு முக்கால் மாத்தினா நமக்கு வந்து 4 போஸ்ட் தேவையில்லை. ஆனா வந்து நீங்க முக்கால் போஸ்ட் போறதுதான் பெட்டர். எனக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து ஏரியேஷன் அது. அதனால வந்து ஒரு 4 போஸ்ட் போட்டீங்கன்னா நல்லாவே ஒரு சேர் எடுத்துட்டீங்கன்னா எப்படி உட்காராம எங்க தாங்க பிடிக்கும் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். 1.25 போட்டுக்கலாம். அது எதுக்குன்னா ஏரியா வந்து உங்களுக்கு ரூம்ல சின்னதா இருக்குமா இருந்தா 1.25 போட்டு மேல வரைக்கும் டோட்டலா ஏத்திக்கலாம். இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எலிவேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். உள்ள வந்து பில்லர் வந்து பிஞ்சு இல்லாம இருக்கும். என் சேனலை பாருங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து சைட்டுக்குள்ள போய் நீட்டா எங்க பில்லர் அழகான வீடியோ போறேன்.